வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் ஒரு புகைப்படத்திற்காக பூத்தது இந்த கவிதை. வாருங்கள், கவிதைக்கு செல்வோம். அழகியே உன் விழி ஒளியாலா அந்த அகல் ஒளி, அழகியே உன் விழி ஒளியாலா அந்த அகல் ஒளி, ஆடை மூடாத உன் அங்கம் தங்கம் போல் மின்னுவதின் எதிரொலியா அந்த அகல் ஒளி, ஆடை மூடாத உன் அங்கம் தங்கம் போல் மின்னுவதின் எதிரொலியா அந்த அகல் ஒளி, விழி ஒளிக்கே காளையர்கள் விட்டில் ஆகிவிடுவார்களே, கையில் ஏனடி அகல் ஒளி, துடியிடையில் மேகலையும் மணிக்கழுத்தில் ஆரமும் ஏனடி, அழகுக்கு அழகு கூட்டவா, இல்லை என்னை கவுஞ்சனாக்கி காட்டவா, கருவாகி உருவாகி வந்தவளா, உயிர் பெற்ற ஓவியமா, கம்பன் காவியமா, காமன் மகளா, கற்பனை சிலையா, அழகின் இலக்கணமே அணையா உன் விழி ஒளி இருக்கையில் அந்த அகல் ஒளி எதற்கு, சற்று அந்த அகல் விளக்கை விளக்கு, சற்று அந்த அகல் விளக்கை விளக்கு, உன் மோகன புன்னகையில் தீபத்திற்கும் தாபம் வந்துவிடப் போகிறது, உன் மோகன புன்னகையில் தீபத்திற்கும் தாபம் வந்துவிடப் போகிறது. சங்ககால குறிப்பேடுகளில் நான் படித்ததெல்லாம் உன் அழகின் குறிப்புகள் தானா, சங்ககால குறிப்பேடுகளில் நான் படித்ததெல்லாம் உன் அழகின் குறிப்புகள் தானா, பூச்செண்டிற்கு பூசூடல் எதற்கு, பூச்செண்டிற்கு பூசூடல் எதற்கு, பூவையே பூலோக ரதியே உன்னிடம் அடைந்தேன் சரணாகதியே, பூவையே பூலோக ரதியே உன்னிடம் அடைந்தேன் சரணாகதியே, அழகியே ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள் வைத்துக்கொள், அழகியே ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள் வைத்துக்கொள், அம்மன் ஆலயத்திற்கு மட்டும் சென்று விடாதே, அம்மன் ஆலயத்திற்கு மட்டும் சென்று விடாதே, அம்மன் தான் அருள்பாலிக்க நேரில் வந்துவிட்டாள் என்று ஆனந்தத்தில் ஆரத்தி எடுப்பார்கள். பெண்களெல்லாம் அழகாக குறிப்பு கேட்பார்கள், ஆனந்தத்தில் ஆரத்தி எடுப்பார்கள். பெண்களெல்லாம் அழகாக குறிப்பு கேட்பார்கள். நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.